ஹலோ எல்லாருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபியோட வந்திருக்கேன். இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷனும் கூட. ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கூட. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸ் உருளைக்கிழங்கோ இல்லை சின்ன வயசு உருளைக்கிழங்கோ நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்பாகவும் கட் பண்ணிக்கலாம். பட் மெரிஸும் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. ஸோ அதில் அப்படியே கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் உப்பு, எண்ணெய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு சைட் வச்சுட்டாங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கூட இருக்குங்க. இது வந்து என் ஆஃபீஸில் நானும் ரமிலான்னு ஒரு பொண்ணு ஒரே நாளில் ஜாயின் பண்ணாங்க. அதனால நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவங்களே வந்து எங்களை நிறைய பேசுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸே பெருசாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்க மோஸ்ட்டாக அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வர ஒரே வெஜிடபிள் இந்த உருளைக்கிழங்கு தான். நான் நிறைய டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் கொண்டு போவேன். ப்ளஸ் நானே தான் குக்கும் பண்ணுவாங்க. நிறைய டயட் ரெசிபிஸ் எடுத்துகிட்டு போவேன். இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி ஒரு வியர்டான மூஞ்சி வச்சுக்கிற ஒரு கேரக்டருங்க. அவன் எதை கொடுத்தாலும் வேண்டாம், பிடிக்காது, இதை தவிர வேறு வார்த்தையே விடாது. அவங்க அம்மா சரி இது இன்னும் தவிர அதனால சரி ஓகேன்னு சொல்லி அவள் எடுத்துகிட்டு வருவான். ஒரு டைம் நான் வந்து இது பார்க்க அவங்க அம்மா பண்ணி ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட வந்து ஒரு டைம் கேட்டேன், இது எப்படி பண்ணுறாங்க ரெசிபிக்கு என்ன சொல்லுன்னு. மேடம் வந்து 1.5 வருஷம் ஆச்சு நான் வேலையை விட்டு வந்து. ஆனால் இன்னும் கேட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறந்து போயிட்டேன். இந்த ரெசிபி ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் இந்த டேஸ்ட்டும் அதுவும் ஒன்றா இருக்கும்னு எனக்கே தோணுச்சு. சரி ஓகே வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த ரெசிபி தான் பண்ணேன். இதை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது இந்த ரெசிபி வந்து அப்படியே அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வந்து சரி நான் அப்படியே அந்த தோசை தவாவை வச்சு இன்றைக்கி நான் வந்து இந்த அயன் கேஸ்ட் இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கின தவாவில் தாங்க போடுறேன். அப்படியே ஆயிலை போட்டு ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொன்றா அலைன் பண்ண ஆரம்பித்தோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையரில் கூட வைக்கலாம். ஏர் ஃப்ரையர் வச்சா ஒரு ஹெல்தி ஆப்ஷன். நான் ஏர் ஃப்ரையரில் வச்சுருப்பேன். என் ஹஸ்பண்ட் தான் அவங்க ஏர் ஃப்ரையர் வச்சா சாப்பிட மாட்டார். ஸோ அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சமாக ஆயில் போட்டு நான் அப்படியே ஒவ்வொன்றா வச்சு மேரினேட் பண்ண ஆரம்பிச்சு எடுத்து வச்சேன். இதை அப்படியே கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது கரெக்டாக வரும். ஃபுல்லில் வச்சு அப்படியே இந்த தவாலை போட்டுட்டு அந்த தவா ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இதில் வந்து தோசையுமே நல்லா ரோஸ்ட்டாக வருது, ப்ளஸ் இதுவுமே கிறிஸ்பியாக வந்துச்சு. இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் பார்த்தா கொஞ்சம் ப்ரைஸ் கொடுக்கும். ப்ளஸ் இது மாமியார் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூடங்க. அப்படியே ஈஸியாக வந்து லைட்டாக மெயிலாக வாஷ் பண்ணிட்டு அப்படியே எண்ணெயை ஊற்றி வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குமா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அலைன் பண்ணி வச்சுட்டு ஸோ சிம்மில் வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். உண்மையிலேயே உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பேசிக்காக நான் வந்து உருளைக்கிழங்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே நாமளும் ஒரு டைம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நானும் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே பாருங்கள் எப்படி ரோஸ்ட் ஆகி வருதுன்னு. அதுவும் தோசை கல் வேறு லெவலுங்க. உண்மையிலே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் நல்ல ரெசிபி டேஸ்ட் வேணும்னா நீங்கள் இந்த அயன் கேஸ்ட் தோசைக்கல் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். நல்ல ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. ஸோ அப்படியே இதை ரோஸ்ட்டை பண்ணி எடுத்தாச்சு. ஒரு சைட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் அப்படியே முடிச்சுட்டு இந்த ரெசிபியை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. லஞ்ச் பாக்ஸ் கிட்ஸுக்கு இதை கொடுக்கலாம், ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஏர் ஃப்ரையர் வச்சிங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் நல்ல ஆப்ஷன். நீங்கள் அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு டைம் வந்து அதுலேயுமே வச்சு பண்ணி ரெசிபி போடுறேன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தாங்க. ஹெல்தி வைஸ் சாப்பிடணும்னா அதில் சாப்பிடலாம். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அதில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது கூட. ஸோ அதனால நானுமே வந்து நெக்ஸ்ட் டைம் அதில் தாங்க பண்ணுவேன். ஏன் பையனுக்குலாம் கொடுக்குறேன்னா அதில் தான் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து என்ன டேஸ்ட்டு தான் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு. அதனால வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே அப்படின்னு நானும் வந்து விட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரெசிபியை முடிச்சு நம்மளோட லஞ்சுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனும் எடுத்து டைனிங் டேட்டில் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ சாப்பிட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நம்ம போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துலாங்க அடுத்த வேலை. சரி ஓகே அப்படின்னு ஒரு சைடு திருப்பி போட்டு அடுத்த சைடும் அப்படியே திருப்ப ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள் எப்படி ரோஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்குன்னு. இது ஒரு நல்ல ரெசிபியும் கூட, ஈஸியும் கூட. உங்களுக்கு சப்போஸ் பிள்ளைங்க இனிமேட்டு ஸ்கூலுக்கு ஆரம்பிக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஃபஸ்ட்டே ஒரு ஃபேன்சியாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நீங்கள் இதை வந்து பண்ணி கொடுக்கலாங்க. எந்த ரைஸ் கூட வேணாலும் இது மேட்ச் பண்ணிக்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இதை வந்து இதோட இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை வந்து வேலையை முடிப்போம். சரி அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து லஞ்ச் தான் சொல்லியிருக்கேன். லஞ்சுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வீடியோஸும் வெரைட்டி ஆஃப் ரெசிபிஸோடய நான் வந்து உங்களை பார்க்குறேன். அடுத்து அப்படியே நம்ம லஞ்ச் பிளேட்டுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தட்டில் வந்து சாதத்தை போட்டு கொஞ்சமாக மாங்காய் முருங்கை சாம்பாரை ஊற்றி மேலே கொஞ்சம் நெய்யை விட்டு அப்புறம் நம்ம பண்ண உருளைக்கிழங்கு ஃப்ரையை வச்சு கொஞ்சம் ஊறுகாய் வச்சு மாங்காய் வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னு வைங்களேன் வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் சால்ட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஊறுகாய், கொஞ்சமாக இந்த வெங்காயம் ப்ளஸ் வந்து அந்த உங்களுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் அந்த தோசை கல்லே அப்படியே சும்மா இருந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்.
அதுவுமே டேஸ்ட் நல்லா கிரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பைட்டாக போனால் வேறு லெவலில் இருக்குமா. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஷார்மின் மாம் சேனல். தேங்க்யூ.